ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்கள் சதவீத கணக்குகளை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு ஆண்டு கொஸ்டின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சதவீதம் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பாடப்பகுதியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்முடைய வீடியோவில் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் சதவீத கணக்குகள் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சதவீத கணக்குகள் பொறுத்த வரைக்கும் 2 வீடியோவாக பிரித்து போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இதுதான் முதல் வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் எல்லாவற்றையும் நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சதவீதம். இப்போ நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். சதவீதமாக மாற்றுக அப்படின்னு ஏதாவது கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து அதை சதவீதமாக மாற்றணுன்னா, இப்போ எனக்கு எக்ஸுன்றது என்னன்னே தெரியாது. இந்த நம்பரை நீங்கள் சதவீதமாக மாற்றணுன்னா 100ஆல் பெருக்கிக்கணும். அவ்வளோதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சதவீதமாக மாற்றுக அப்படின்னாவே 100ஆல் பெருக்கிக்கணும். சப்போஸ் சதவீதத்தை எண்களாக மாற்றணும் அப்படின்னா அதை 100ஆல் வகுத்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சதவீதமாக மாற்றணுன்னா 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? சதவீதத்தை இப்போ பின்ன எண்களாகவோ ஏதாவது மாற்றணும்னு சொல்கிறாங்கன்னா அதை 100ஆல் வகுத்துக்கணும். அவ்வளோதான், இது 2 தான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 1/5 சதவீதமாக மாற்றுக. சதவீதமாக மாற்றுக. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 1/5 100ஆல் பெருக்க போகிறோம். இப்போ 1 5 5, 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்குது. ஸோ மீதி இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ எத்தனை சதவீதம்? 20%. இதுதான் பேசிக். புரியுதுங்களா? ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 7/4 சதவீதமாக மாற்றுகன்றாங்க. ஸோ அப்போ 7/4 சதவீதமாக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்கலாமா? ஒரு நாள் 4, 10ல் எத்தனை நாள் இருக்குது? ஈர்நாள் 8. மீதி 10ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்குது. இங்கே 2ம் 0வும் 20ன்னு கணக்கு எடுத்துக்கணும். ஸோ 5 20. ஓகேங்களா? ஸோ இப்போ 7ஐயும் 25ஐயும் பெருக்குனா 175 வருது. ஸோ இதுதான் இதனுடைய சதவீதம். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு. மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் உள்ள 20 மணியில் 5 மணி சிவப்பு அப்படின்னா சிவப்பு மணியுடைய சதவீதம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொத்தம் எத்தனை மணி கொடுத்தாங்க? 20 மணி. அதில் எத்தனை மணி சிவப்பு? 5 மணி. ஸோ அப்போ மொத்தத்தை கீழே போட்டுக்கோங்க. பகுதியில் அதில் எத்தனை மணி குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அந்த மணியை மேலே தொகுதியில் போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? என்னவா மாற்ற சொல்கிறாங்க? சதவீதம். அப்போ 100ஆல் பெருக்கிக்கோங்க. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0, 1 2 I2 10. அப்போ I5 25% தான் சிவப்பு மணியுடைய சதவீதம். புரியுதுங்களா? அடுத்தது ஒரு பின்ன எண் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய சதவீதம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இது பேசிக் சம்மு. ஸோ 23/30 என்னவா மாற்றணும்? சதவீதமாக. அப்போ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம்? 100ஆல் பெருக்க போகிறோம். ஒரு 0 0. ஓகேங்களா? ஸோ இப்போ மீதி எதாலையும் அடிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். 23ஐயும் 10ஐயும் பெருக்குனா 230/3. 1 3 3. 23ல் எத்தனை 3 இருக்கும்? I3 5, 6 18, 7 21. மீதி 2 இருக்குது. அப்போ 20. I3 5, 6 18. மீதி 2 இருக்குது. 2ல் 3 அடங்காது. அப்போ புள்ளி வச்சு 2ஓட 0 சேர்த்தா 20 ஆகிடும். I3 5, 6 18. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா 76.7% சொல்லலாம். ஸோ இல்லைன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? 76. இங்கே எழுதிக்கிறேன். 76 எழுதிக்கிட்டேன். வகுக்கக்கூடிய எண் என்னது? 3. ஸோ 6ல் எத்தனை 3 இருக்குது? 3 6. ஸோ இதுதான் கலப்பெண்கள் சதவீதம். ஓகேங்களா? 76
இன்ட்டு 2/3 சதவீதம். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. சதவீதத்தை பின்னமாக மாற்றணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சதவீத கணக்குகளை தான் பார்த்தோம். அதாவது சதவீதமாக மாற்ற சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து சதவீதத்தை பின்னமாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ மாற்றலாமா? இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி. சதவீதத்தை மாற்றணுன்னா 100ஆல் வகுக்க போகிறோம். இப்போ வகுத்துருங்க. 1 0க்கு 1 0 அடித்தாச்சு. 3 2 பெருக்குனா 6, I 2 10. அப்போ இதுதான் 3/5. புரியுதுங்களா? பின்ன எண். அடுத்தது இது ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 125 சதவீதம். ஸோ அப்போ 125/100ஆல் வகுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 25, 100ல் 4 25 இருக்குது, இதில் 5 25 இருக்குது. ஸோ 5/4 அவ்வளோதான் பின்ன எண். அடுத்து என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? 3/5. 3/5. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். அப்போ 1/100ன்னு போட்டுக்கணும். ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. அப்போ 3/500ன்னு வரும். ஸோ இப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சுருக்கிக்கலாம். ஸோ இது அப்படியே கூட போட்டுக்கலாம், 3/500. ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பின்னமாக மாற்ற சொன்னாங்க, நம்ம மாற்றிட்டோம். அடுத்தது 15/10 கொடுத்துருக்காங்க. ஸோ 100ஆல் வகுக்க போகிறோம். ஓகேங்களா? 3 5 5 10 0 அப்படியே போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 2 3/200 இதனுடைய பின்ன எண். அடுத்து லாஸ்ட்டு 28.25. அதாவது 28 × 1/3 சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கோங்க. 28ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வருது? 8 3 24க்கு 4, மீதி 2, 2 3 6, 6 2 8, 84 வந்துருச்சா? ஸோ இதை ரெண்டையும் பெருக்கிட்டோம். பெருக்கி வந்த ஆன்சரோட மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும். அப்போ 84ஓட 1 கூட்டினா 85/3. ஸோ இது வந்து சதவீதம். ஸோ இப்போ சதவீதத்தை பின்ன என்ன மாற்ற போகிறோம்? அப்போ வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? 85/300ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் அடிக்க முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிக்கலாம். 5ஆல் அடிக்கலாமா? 1 5 5, 7 5 35. அதே மாதிரி 5 5 25, 6 5 30. இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அப்போ 17/60 இதனுடைய பின்ன எண். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. ஸோ அதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது மேக்ஸிமம். ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில் 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு எழுதுகின்றனர். அவர்களில் 72 பேர் தேர்ச்சி பெற்றனர். எனவே தேர்ச்சி பெற்றவருடைய சதவீதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்க? 75. அது கீழே போட்டுக்கோங்க. எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றாங்க? 72 பேர். ஸோ இப்போ இது என்னவா மாற்ற சொல்கிறாங்க? சதவீதம். சதவீதமாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பெருக்கினா 5ஆல் அடிக்கலாமா? 1 5 5, I 5 25, 2 5 10, 0 அப்படியே சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 3 5 15, 4 5 20. இப்போ 3ஆல் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 3 3, 2 3 6, மீதி 1 12, நாமும் 12. அப்போ 24ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 4 16, 6, மீதி 1 2 4 8 9. அப்போ 96% பேர் வந்து அரசு உயர்நிலை பள்ளியில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா மொத்த மாணவர்களை கீழே போட்டுக்கோங்க. எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றுறாங்களோ அது மேலே போட்டு 100ஆல் பெருக்கிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் உள்ளனர். அவர்களுடைய சதவீதம் கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டு நான் மாணவி 28 மாணவி கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவிகளுக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 50. 50ல் மாணவிகளுடைய எண்ணிக்கை 28 மேலே போட்டுக்கிறேன். ஸோ சதவீதமாக மாற்றணுன்றதுனால 100ஆல் பெருக்கிக்கிறேன். 1 0க்கு 1 0, 1 5 5, 2 5 10, 8 2 16 6, மீதி 1, 2 4, 4 1 5, 56% மாணவிகள். ஸோ இதிலே வந்து நம்ம மாணவர்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் எத்தனை சதவீதம்? 100%. 100%த்தில் 56% மாணவிகள்னால் மாணவர்கள் எத்தனை சதவீதமாக இருப்பாங்க? 44 தான். ஓகேங்களா? அது செக் பண்ணி பார்ப்போமா? 22/50 × 100, ஒரு 50 50, 2 100, இதை பெருக்குனா 44%. ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் சிறுமிகளின் சதவீதம் காண்க. கொஸ்டினை நல்லா படிக்கணும். இல்லை சிறுவர்களுடைய சதவீதம் கேட்கல, சிறுமிகளுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை அப்போ சிறுமிகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்ல. ஃபஸ்ட்டு சிறுமிகளுடைய எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொத்த மாணவர்கள் வந்து 560, அதில் சிறுவர்கள் எத்தனை பேர்? 320. அப்போ சிறுவர்களை மொத்த மாணவர்களில் கழிச்சிட்டா மீதியம் உள்ளது சிறுமிகள். ஓகேங்களா? 0ல் 0 போகும், 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. ஸோ அப்போ சிறுமிகளுடைய எண்ணிக்கை எத்தனை? 240. ஸோ எப்பவும் போல் சிறுமிகளுக்கான சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். 240 போட்டாச்சு. அடுத்து மொத்தம் எத்தனை பேர்? 560 பேர். சதவீதமாக மாற்ற போகிறோம். அப்போ 100ஆல் பெருக்கிக்கிறான். 1 0க்கு 1 0 அடிச்சிட்டேன். அப்போ மீதி இது 2ஆல் அடிக்கலாம். 2 10, 2 4, மீதி 1, 8 2 16. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4ஆல் அடிக்க போகிறேன். 5 20, 6 24, 7 28, 5 20, 6 24. ஸோ அப்போ மீதிலாம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 5 25, 6 30, 300/7. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ டிவைட் பண்ண போகிறேன். 1 7, 2 14, 3 24, 28, மீதி 2. அப்போ 2னா 20. திரும்பவும் பாருங்கள். 1 7 7 14, 3 24, 28, மீதி 2. புள்ளி வச்சா இதே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ இதனுடைய சதவீதம் என்னது? 44.44 தான். ஓகேங்களா? அடுத்தது தசம எண்களுடைய சதவீதம் கேட்குறாங்க. அதாவது தசம எண்கள் கொடுத்துட்டாங்க, அதை வந்து சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பேசிக்கான சம்மு. 0.85. இதை வந்து எப்படி மாற்றணும்? சதவீதமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 0.85 இருக்குல்ல, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா 85/100. அதாவது இதை நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 85 இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை 0.85 100ஆல் பெருக்கிக்கிறேன். பெருக்கிட்டு அடுத்தது சதவீதமாக மாற்றுறதுக்கு ஒரு 100. ஸோ அப்போ 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி போச்சுன்னா 85%. புரியுதுங்களா? புரியாது, திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். 85 இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 85 எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இது வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குனால நான் 85/100 மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கும் பொழுது இந்த 2 புள்ளி இதாகி 85 ஆகிடும். இந்த 100 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ மாற்றினதுக்கப்புறம் நம்ம இதை என்னவா மாற்ற போகிறோம்? சதவீதமாக. ஸோ சதவீதமாக மாற்றும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 85%. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி 0.05%. ஸோ 0.05% மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை தசம எண்ணை மாற்ற போகிறோம். இப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் புள்ளி இருக்குது? 2 ஸ்தானம் தள்ளி. அப்போ அதை எப்படி எழுதலாம்?
5/100ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ நம்ம இதை எதால் பெருக்க போகிறோம்? 100ஆல் பெருக்குனா சதவீதமாக மாறிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். 5%. அடுத்தது 0.3 இருக்கா? இப்போ இதுதான் தேர்ட் சம். இது செகண்ட் சம் முடிச்சிட்டோம். தேர்டு பாருங்கள், 0.3. சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம்? பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும்னா இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு ஸ்தானம். அப்போ 3/10ன்னு எழுதலாம். ஸோ எப்பயும் போல் சதவீதமாக மாற்றினா 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிறது 30%. ஓகேவா? அடுத்த கணக்கு 0.025ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4வது சம்மு. ஸோ இப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 25 நம்பரை போட்டுக்கோங்க, 3 ஜீரோவை போட்டுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சதவீதமாக மாற்றும் பொழுது 100ஆல் பெருக்கிறோம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? 2.5%. ஓகேங்களா? அடுத்து கடைசி சம்மு, 5th சம்மு 2.25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ணுவோம்? புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 225/100ன்னு எழுதலாம். இன்ட்டு 100. ஸோ இதுதான் அடிச்சிட்டா 225%. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். தசம எண்ணை சதவீதமாக மாற்றியாச்சு. அடுத்து சதவீதத்தை தசம எண்ணை மாற்ற சொல்கிறாங்க. சதவீதத்தை தசம எண்ணை மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க? 58%. இப்போ சதவீதத்தை தசம எண்ணை மாற்றினா 100ஆல் வகுக்க போகிறோம். அவ்வளோதான். 58 100. ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை ஸ்தானம் இங்கே 0 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கு. இது ரெண்டாவது கணக்கு. 8% இருக்குது. ஸோ 8%னா 8 100ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குனால இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து மூணாவது கணக்கு 30% இருக்கா? ஸோ அப்போ 30/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 10 இருக்குது. ஒரு ஜீரோ இருக்குனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்தது 120. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். கீழே 10 இருக்குது. ஒரு ஜீரோ இருக்குனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டு கணக்கு 1.25. ஸோ டிவைட் 100ஆல் பண்ணுறேன். பண்ணும் பொழுது என்ன வரும்? ஸோ இது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா இந்த புள்ளி இங்கே வரும், ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா. அப்போ நமக்கு 2 ஸ்தானம் வரனால ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறோம். அப்போ 0.0125. புரியுதுங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட்டு கணக்கு. மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.25 மீட்டர் துணியை வாங்குறாங்க. அப்படின்னா துணியுடைய அளவின் சதவீதத்தை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மலர் எத்தனை மீட்டர் வச்சுருக்காங்க? 25 மீட்டர்ன்றது மொத்தம். ஸோ இதில் 1.75 மீட்டர் இதை தான் துணியாக வாங்குகிறாங்க. இதுக்கான சதவீதம் எழுதுகிற மெத்தேடு புரியுதுங்களா? மொத்த துணியுடைய மீட்டர் 25 மீட்ரு. ஸோ இதில் 1.75 மீட்ரு தான் மலர் வாங்குகிறாங்க. ஸோ அதற்கான சதவீதம் 100%. சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. சதவீதத்தில் எழுதுனா 100ஆல் பெருக்கிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 1 25 4 25 100. ஸோ இதை பெருக்கிக்கோங்க. பெருக்குனா என்ன வரும்? 5×20 மீதி 2, 5×20 6×20 7×28. இதோட கூட்டினா 30க்கு 0 மீதி 3, ஒரு நாள் 4 4 3 7. ஓகேங்களா? ஸோ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 7. ஸோ இப்போ இது எத்தனை பர்சன்டேஜ்? 7%. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கணக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதான் என்னென்னா இது பேசிக் தான்.
ஒரு கணக்கு கொடுத்து ஏதாவது ஒரு எண்ணை கொடுத்து அது சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டால் 100ஆல் பெருக்கிக்கணும். இல்லை சதவீதம் கொடுத்து ஒரு எண்ணாக மாற்றும் பொழுது 100ஆல் வகுத்துக்கணும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மொத்தமாக ஒரு 100 பேர் கொடுத்து அந்த 100ல் 60 பேர் ஆண்கள் அப்படின்னா மீதம் உள்ள பெண்களுடைய சதவீதம் கேட்டால் ஃபஸ்ட்டு 100ல் 60 பேர் ஆண்களை கழிச்சிட்டா மீதி இருக்கிறது பெண்கள் தான். ஸோ அப்போ அந்த 40 பேர்த்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சதவீதம் கண்டுபிடிப்போம். இப்போ 40 பேருக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 40/100 ஏன்னா மொத்தம் 100 பேர், அதில் பெண்கள் 40 பேர் போட்டு அதை 100ஆல் பெருக்கிக்கிட்டால் நமக்கு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இது ஈஸியாக புரியும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதை விட கொஞ்சம் கடினமான சதவீத கணக்குகள் பாடப்புத்தக கணக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.